தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காமல் இருக்கும்போது, தாமதமாகும்போது, அது நிறைவேறும் வரைக்கும் நாம் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும்போது நம்மள நிறைய பேர் ஒன்றுமே செய்யாமல் சும்மா காத்துட்ருக்குறாங்க. தேவன் எல்லாவற்றையும் செய்யும்படி இவங்க காத்துட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளணும். உங்களுடைய பங்கை நீங்கள் செய்யணும். நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணணும். அது நிச்சயம் நடக்க போகிறது அப்படிங்கிறது போல் நீங்கள் பேசணும், நீங்கள் செயல்படணும். ஒருவேளை நான் செயல்பட்டது நடக்கலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்பலாம். அதற்கு பதிலாக நான் செயல்பட்டு அது நடந்துட்டா அப்படிங்கிறது தான் உண்மையில் நாம் சிந்திக்கணும். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் காரியங்கள் நடக்கலைன்னா கூட மனசோர்வுக்குள்ளாகி ஊக்கமிழந்து வாழ்வதை காட்டிலும் ஆக்கப்பூர்வமான உணர்வோடும் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது நல்லது தானே. தேவனே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு தாவீது சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, தேவனே, இது எப்போது நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு எது சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். ஆகையால் இன்றைக்கு நான் நல்ல காரியங்களை எதிர்பார்க்க போகிறேன். இது இன்றைக்கு நடக்கலைன்னா கூட நான் சோர்வோடு படுக்கைக்கு போக போகிறதில்ல. என்னுடைய கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறுவதை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அறிந்தவனா நான் படுக்கைக்கு செல்ல போகிறேன். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை என்னுடைய இருதயத்தில் இருக்குது. இதுதான் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கணும். நீங்கள் படுக்க போகும்போது, காத்திருக்கும்போது இதே தான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறீங்கப்பா. ஆமேன். இந்த நாளை அப்பா நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம் ஏசப்பா, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக அப்பா எங்களை எப்படி நீங்கள் ஆயத்தம் செய்யணுங்கிறத அப்பா எங்களுக்கு காண்பிங்க ஏசப்பா. உங்கள் மீது நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் நாங்கள் காத்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நேரத்தில் கூட ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு விரோதமாகவோ இல்லை நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிற நன்மையை தடுக்கிற மாதிரியோ எங்கள் வார்த்தைகள் வந்துடக்கூடாதுப்பா, எங்கள் செயல்கள் இருந்துடக்கூடாதுப்பா. ஆமேன். உங்களுடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படிக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இதைத்தான் அறிக்கையாக சொல்லணும். தேவன் உங்களுக்காக நன்மைகளை செய்ய போகிறார். நீங்கள் உங்களுடைய நன்மைக்காக காத்துட்ருக்கிற வேலைகளில் தேவனை எப்படி மகிமைப்படுத்தணுங்கிறத இன்றைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஆமேன். சோர்வோடு ஐயோ இது என்றைக்கு எனக்கு நடக்குமோ அப்படின்னு கவலையோடு புலம்பிக் கொண்டே காத்திருக்காதபடிக்கு தேவன் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளணும். ஆமேன். உற்சாகத்தோடு நீங்கள் பெறப்போகிற நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாக அதற்கு தயாராகும்படிக்கு நீங்கள் உங்களுடைய காத்திருப்பின் காலத்தை பயன்படுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கட்டளையிட்டிருந்தார். அந்த தேசத்தில் போய் நாம் என்ன செய்யணும், அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும், இதையெல்லாம் யோசிக்காமல் இந்த வனாந்திரத்தில் எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை,
எனக்கு இறைச்சி வேணும் அப்படி இப்படின்னு புலம்பி எடுத்து தேவனை கோபப்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போது காத்துட்ருக்கிறது உங்களுடைய நன்மைக்காக மாத்திரம்தான். எப்படி கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்துச்சோ, தேவனே வாக்கு பண்ணினாரோ, அதே மாதிரி நீங்கள் இப்போ பட்டுட்ருக்கிற கஷ்டங்கிறது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. தேவன் ஒரு பெரிய நன்மையை, உங்கள் இருதயம் நினைத்து பார்க்க கூட செய்யாத ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஆயத்த காலமாக நீங்கள் இந்த காத்திருப்பின் காலத்தை பயன்படுத்துங்க. தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆமென். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், அது எல்லாவற்றையும் பிரதிபலிக்கணும். தேவன் எனக்கு நன்மையை செய்வாருங்கிறத நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பினீங்க அப்படின்னா உங்கள் வார்த்தைகளும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும், உங்கள் செயல்களும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆமென். நன்மைகளை பெற்றதுக்கு அப்புறம் இந்த காத்திருப்பின் காலத்தை யோசிக்கும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரணும். ஐயோ, நான் அழுது புலம்பனே அப்படின்னு இல்லாமல் தேவன் மேலே நம்பிக்கையாய் தேவன் என்னை ஆயத்தப்படுத்தினாருன்னு சொல்லத்தக்கதாக நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு உற்சாகம் வரணும். அப்படின்னா நீங்கள் இந்த காலத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கணும். தேவனை துதிங்க, தேவனை ஆராதிங்க, அவரை போற்றுங்க. ஆமென். அவர் தான் இந்த உலகத்தில் ஒரே ஜீவனுள்ள தேவன். அவரை மாதிரி வேறு தேவனே இல்லை. அவரை மாதிரி உங்களை அன்பு செய்கிற வேறு யாருமே இல்லை. பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக ஜீவனை தந்த தேவன், சாத்தானுடைய அத்தனை கிரியைகளும் சிலுவையில் நமக்காக அழித்த தேவன். ஆமென். நாம் எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோங்கிறத நீங்கள் அதை யோசித்தாலே போதும். தேவன் உங்கள் இருதயத்தை நம்பிக்கையால், விசுவாசத்தால், நன்மையால் நிரப்புவார். ஆமென். நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நீங்கள் பேசுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். அவங்களுடைய காத்திருப்பின் காலம் உமக்கு பிடித்தமான வழியில் இருக்கணும் ஏசப்பா. ஆமென். ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு, உற்சாகத்தோடு அப்பா, நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்து, நீங்கள் விரும்பும் எண்ணங்களை சிந்தித்து உமக்கு பிடித்தமான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் செயல்படுறதுக்கு கிருபையாய் உதவுங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்கிறான், வான பரியந்தம் உம்முடைய கிருபை இருந்ததுன்னு. ஆமென். எங்களுக்காக உம்முடைய கிருபை வான பரியந்தம் இருக்குதுப்பா. எங்களுடைய இடப்பக்கம், வலப்பக்கம், முன்னாடி பின்னாடி எங்களை சூழ்ந்து உம்முடைய கிருபை இருக்குதுப்பா. ஆமென். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருக்குதுப்பா. தகுதியே இல்லாத எங்களுக்காக அப்பா, எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு அப்பா உங்களுடைய கிருபை விலகாமல் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் கையிடும் காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் எங்கள் இருதயத்தில் இப்பொழுது நிரம்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னென்ன காரணங்களுக்காக காத்துட்ருக்குறாங்களோ அது எல்லாம் வெகு சீக்கிரத்தில் இந்த பிள்ளைகள் தங்களுடைய சொந்த கண்களால் காணப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அப்பா எங்கள் கண்களில் நீங்கள் காட்ட போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா. அதை அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் வழி விலகாதபடிக்கு அப்பா உண்மையை எப்பொழுதும் சார்ந்து கொண்டிருக்கும்படி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. தொடர்ந்து அப்பா எங்களை வழி நடத்துங்க. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம்,
சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.